ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து டாக்கர் வால்யூம் வந்து யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். டாக்கர் வால்யூம் நம்ம ஏன் வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நம்ம கண்டெய்னர் உள்ள வந்து பண்றோம். அந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அதை நீங்கள் வந்து பர்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கணும். பர்சிஸ்டண்ட்னா வந்து நீங்கள் வந்து கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் வந்தாலும் உங்களுக்கு அந்த நீங்கள் பண்ண சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற டேட்டா வந்து நீங்கள் சேவ் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணாலும் திருப்பி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்கர் வால்யூம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்னன்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிடலாம். நம்ம sudo docker build ubuntu latest டாட். ஸோ எப்படின்னா வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுத்துடலாம், ubuntu latestனு. உடனே நமக்கு வந்து இது வந்து பில்ட் ஆகுது. நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து க்ளீன் பண்ணேன், அதனால வந்து இது வந்து திருப்பி வந்து ரீபில்ட் ஆகுது. இது வந்து ரீபில்ட் ஆகட்டும். இது ரீபில்ட் ஆகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து app.py ஃபைல்னு கிரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து அந்த ஃபைலில் வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதை சேஞ்ச் பண்ணி பார்த்தா நம்ம வந்து கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சேஞ்ச் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறது என்னன்னு. இப்போ இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஆகும். இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம அந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரி, நம்ம இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்டில் அது வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம இது ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ நம்ம இங்கேயே பண்ணிடலாம். நம்ம உங்களுக்கு கடைசி அந்த அவுட்புட்டும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைத்தான் 3 வந்து இன்ஸ்டால் ஆகுது. அது வந்து ஒரு 2.3 MB தான். அது சின்ன இதுதான் அது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நமக்கு வந்து டேக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து இந்த கண்டெய்னர் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து sudo docker run -it ubuntu அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இதை கொடுத்தோன்னா என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து 1 2 3ன்னு எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட ஏற்கனவே நம்ம பண்ண அப்ளிகேஷனோட ப்ரோக்ராமு. இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்டெய்னர் உள்ளே நான் வந்து லாகின் பண்ணி அதில் வந்து நான் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இதே இதுலேயே வந்து SHன்னு கொடுங்க. SHனா வந்து ஷெல் கமாண்ட் வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஷெல்லுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகுனா வந்து இந்த இடத்துல திரும்பி நீங்கள் வந்து அந்த app.py இந்த ஃபைலில் போயிட்டு இந்த இடத்த நம்ம வந்து 10 டைம்ஸ் பண்ணோம்ல, இந்த இடத்த என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் மட்டும் 3 டைம்ஸ் மட்டும் பண்ணுவோம். இந்த இடத்த வந்து 3ன்னு கொடுத்துருங்க. ஸோ நம்ம திருப்பி வந்து இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டெய்னர் உள்ளேருந்து வெளியே வந்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம இதை திரும்பியும் ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. 3 டைம்ஸ்க்கு மேலேயே பிரிண்ட் ஆகும். திருப்பி நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து வந்திருக்குன்னு. ஸோ நம்ம இது கண்டெய்னர் வந்து திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்கு உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம். 3rd டைம் வருது, திருப்பி 4th டைம் வருது. திருப்பி பழைய மாதிரியே தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஒன்ஸ் கண்டெய்னர் விட்டு எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து வால்யூம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வால்யூம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஏற்கனவே இது பண்ண மாதிரி தான். அதில் வந்து நம்ம இன்னொரு பேராமீட்டர் வந்து கொடுக்க போகிறோம். இதை ரன் பண்ணும்போது -- வால்யூம்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம வால்யூமோட பேர் வந்து டேட்டான்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து எதுக்கு வந்து மேப் பண்ண போகிறோம்னா /ஆப்புக்கு வந்து மேப் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளோட வால்யூமோட இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது வால்யூம்ஸ் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நம்மகிட்ட என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து sudo docker வால்யூம் ls இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்த வால்யூமே கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு வால்யூம்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வால்யூமோட நேம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வால்யூமோட நேம் டேட்டான்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட கண்டெய்னர் உள்ள எந்த நீங்கள்
அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் மேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது வந்து கொடுக்கணும். நம்மளோட ஃபைல் பார்த்தீங்கன்னா /apple தான் இருக்குது எல்லாமே, நம்மளோட இது அப்ளிகேஷன் ஃபைல் எல்லாமே. ஸோ நான் வந்து அந்த லொக்கேஷன் வந்து மேப் பண்ணுறேன். ஸோ கோலனுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டெய்னரோட நேமு, கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டெய்னர் உள்ள இருக்க லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து மேப் பண்ணுறீங்க. கோலன் முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வால்யூமோட நேம், கண்டெய்னர் நேம் இல்லை வால்யூமோட நேமு. கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இதுக்குள்ள டெஸ்டினேஷன் கண்டெய்னருக்குள்ளே இருக்க எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டரை வந்து நீங்கள் மேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அது. ஸோ திருப்பி நம்ம வந்து மேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம திரும்பவும் போயிட்டு அந்த /app அந்த ஃபோல்டரில் போயிட்டு app.py, ஸோ இந்த ஃபைலை போயிட்டு நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணணும். திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 3ன்னு இங்கே இந்த இடத்த கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3ன்னு கொடுத்தோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் கண்டெய்னர்லேருந்து. இப்போ கண்டெய்னர்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நம்ம திருப்பி நம்ம டாக்கர் வால்யூம் வந்து செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக டேட்டான்னு ஒரு வால்யூம் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து அந்த ரன் கமாண்டில் வந்து நம்ம கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து டேட்டான்னு வந்து கிரியேட் ஆகிருக்கு, வால்யூமோட நேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஏற்கனவே சேஞ்ச் பண்ணது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். இதே இது இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ திங்கிங் மங்க் 1 2 3ன்னு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ நம்ம கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஒரே அவுட்புட் தான் வருது. ஸோ இப்போ வந்து இது வந்து திருப்பியும் உங்களுக்கு பழைய மாதிரி தான் வருது. இது ஏன் பழைய மாதிரி வருதுன்னா, நீங்கள் வந்து இப்போ ரன் பண்ணும்போது நீங்கள் வந்து வால்யூம் வந்து மேப் பண்ணல. ஸோ நீங்கள் வால்யூம் மேப் பண்ணலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் காப்பி டிஃப்ரெண்ட்டான கண்டெய்னர் ரன் ஆகும். அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து மேப் ஆகலை. உங்கள் சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேட்டான்னு இருக்க வால்யூமில் தான் இருக்குது. இந்த டேட்டான்னு இருக்க வால்யூம் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பழைய மாதிரியே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ வந்து திருப்பி ரன் பண்ணும்போது இந்த இடத்த வந்து வால்யூம் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து -- வால்யூமோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா :/app. ஸோ இதை நம்ம திருப்பி ரன் பண்ணோம்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வாட்டி தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம், இந்த டேட்டான்னு இருக்க வால்யூமில் தான் இருக்குது. இந்த வால்யூமை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்கல. அதனால தான் நமக்கு வந்து இப்படி ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் டைம் இப்போ ரன் பண்ணும்போது நம்ம கொடுத்ததுனால ஜஸ்ட் நமக்கு 3 டைம்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம மேக் பண்ண சேஞ்ச் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வால்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும் நீங்கள் அது ஆனால் -வால்யூம்னு நீங்கள் அந்த இதை வந்து மவுண்ட் பண்ணலன்னா நீங்கள் பண்ணுற சேஞ்ச் எதுவுமே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது சேஞ்சஸ் எதுவுமே வராது. ஏன்னா அந்த வால்யூமில் தான் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வால்யூம் வந்து மவுண்ட் பண்ணணும். உங்கள் டேட்டா வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டெய்னரை வந்து டவுன் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வேணும், பெர்சிஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் வால்யூம் யூஸ் பண்ண தான் முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.